கணபதியே சரஸ்வதியே சரஸ்வதியே கணபதியே பகவானே. இது ஐயப்பன் கோயில்ல நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட். சுத்தி இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கானுங்க, அதையும் பரிகாரம் நம்பி. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இங்க ஒண்ணு எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எந்த கடவுளும் இதெல்லாம் எனக்கு செய்ய இதெல்லாம் பண்ணுன்னு எதுவும் சொல்றது கிடையாது. கடவுளுங்கிறது அவனுக்குள்ள உணர்றதுக்கு பேர் தான் கடவுள். இந்த மாதிரி பரிகாரங்கிற பேர்ல பைத்தியகாரத்தனம் பண்றது பேர்லாம் கடவுளை நோக்கி போறதோ கடவுளுக்காக பண்றதோ கிடையாது. இதெல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்தானா காரி துப்பிடுவான். டே யாரா நீங்களாம், உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டுருவான். இந்த குழந்தை அந்த எண்ணெயில அந்த காலை வச்சு எடுத்துட்டு போறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அதை நம்பிக்கையா பார்த்துட்டு இருக்காங்க. இது புரியவே இல்லை. டே இந்த நம்பிக்கையெல்லாம் எவனா ஒருத்தன் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சு அது அப்படியே போயிட்டு இருக்கும்டா. ஏன் என்னன்னு கேளுங்க, எதுக்காக இது பண்றோம்னு கொஞ்சமாவது மூளையை யோசிங்க, கொஞ்சமாவது பொது யோசிங்க. இதெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆட்களே பார்த்தா கோவப்படுவாங்க. அவ்வளவு ஆத்திரமா வருது அந்த வீடியோ பார்க்கும்போது. கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், எந்த ஒரு கண்ட்ரி ஓவர் ரிலீஜியஸா இருக்கோ அந்த கண்ட்ரி கண்டிப்பா வளரவே வளராது. அந்த கண்ட்ரியோட மக்களும் வளரவே மாட்டாங்க. நல்ல லீடர்ஸ் வரவே மாட்டாங்க. நம்ம எமோஷன் வச்சு விளையாடுற மாதிரி தான் ஆட்கள் வருவாங்க.